யாரை கேட்டு அவங்களுக்கு வர சொன்ன? கேட்கணும். உன் பொண்ணுனா ஏன் கல்யாணத்தை பத்தி பேசணும்னா மறுபடியும் உன்கிட்ட தானே வந்து பேசணும். காவேரி ஒரு நிமிஷம் இரு காவேரி. எதுக்கு இந்த அவசர முடிவு? நீங்க எல்லாரும் தானே என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவசரப்படுத்துனீங்க. ஆனா நான் எடுத்துக்கிற இந்த முடிவு நல்லா யோசிச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி புத்திசாலித்தனமான ஒரு முடிவா தான் எடுத்துக்கேன். எனக்கு அந்த பையனை தான் பிடிச்சிருக்கு. நான் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம்டி. இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் என்ன ரெண்டாம் தரமாவா கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். என்ன பேசுற காவேரி? அவங்க எல்லாம் ஒரு நல்ல இடத்துல நல்ல மாப்பிளைக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒருத்தருக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஏமா என்ன மட்டும் ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தருக்கு கட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன். உலகத்துல எந்த அம்மாவும் தான் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்கம்மா. நீ இதை பண்ற பத்தியா எனக்கு கஷ்டமா இருக்கு. மட்டும் இப்ப என் கூட இருந்திருந்தா கண்டிப்பா இதெல்லாம் பாத்துட்டு சும்மா இருந்திருக்க மாட்டாரு. பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து ஜாம்னு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. ஆனா உனக்கு இந்த மனசு வரல. நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு அந்த பையனை தான் பிடிச்சிருக்கு. நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நாளைக்கு அவங்க வீட்டுல இருந்து சம்மந்தம் பேசுறதுக்கு இங்க வந்தாலும் என்னோட விருப்பத்தை மதிச்சு நீங்களும் அதுக்கு சம்மதம் சொல்வீங்கன்னு நான் நம்புறேன். பக்கம் போகணுமா இல்ல இந்த பக்கம் போகணுமா? சரி இப்படி போலாம். இந்த சைட் போன மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. இப்படியே போலாம். காவேரி மிஸ் வீடு தெரியுமா? எந்த மிஸ்மா? எங்க ஸ்கூல் மிஸ். இருக்க நீ மட்டும் தனியா இருக்க, கூட யாரும் வரலையா? காவேரி மிஸ் பார்க்கணும். அவங்க வீட்டுக்கு போலான்னு வந்தேனா கொஞ்ச தூரம் வந்ததும் எனக்கு வழி மறந்து போச்சு. எந்த பக்கம் போறதுனே தெரியல. காவேரி மிஸ் கிட்ட கூட்டிட்டு போறீங்களா? வீட்ல யார்கிட்டயும் சொல்லாம வந்த? காவேரி மிஸ் அவங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு ராதாபாடியும் தாராவும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன்லப்பா. அதான் எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்றதுக்காக தான் காவேரி மிஸ் பார்க்க கிளம்புனேன். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நான் எங்க இருக்கா? நல்ல நேரத்துக்கு நான் அவளை வழியில பார்த்ததால நான் உடனே விஜய் பிரதருக்கு போன் பண்ணி சொன்னேன். அவர் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. வீட்டுக்கு வரதா இருந்தா அம்மா அவ அப்பா கூட தான் வருவா. இன்னைக்கு யார்கிட்டயும் சொல்லாம இப்படி தனியா வந்தா? உங்களதான் கேக்குறேன், சொல்லுங்க நிவின். இல்ல நீ மேட்ரிமோனியில பார்த்த பையனை கல்யாணம் பண்ணி போறதா என்கிட்ட சொன்னேன்ல? ஆமா. அத பத்தி நான் விஜய் கிட்ட சொல்லிருந்தேன். வீட்டுல பேசிக்கிட்டத வச்சு அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு போல. அம்மாவும் எங்களை மாதிரியே நீ அவங்க அப்பாவும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவளுக்கு அம்மாவா வரணும்னு ஆசைப்பட்டிருப்பா போல. இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்து அதை தாங்க முடியாம தான் உங்ககிட்ட இதை பத்தி பேசுறதுக்காக வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாம தனியா கிளம்பி வந்திருக்கா.